அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் February 23 முதல் March 8 வரை. தொடர்புக்கு 7338824242. வங்கியினுடைய பத்திரம் மூலமாக கொடுக்கலாம் என்று கம்பெனி சட்டத்திலே மாற்றத்தை கொண்டு வந்தார். அதை காங்கிரஸ் கட்சி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் எதிர்த்தன. பாராளுமன்றத்திலே அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருந்த காரணத்தால் அதை நிறைவேற்றி நடைமுறைப்படுத்தினார். கடந்த 7 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் சுமார் 6000 கோடி ரூபாய் பத்திரங்கள் மூலமாக நன்கொடை வந்திருக்கிறது. அது யார் கொடுத்தார்கள் என்று தெரியாது. காங்கிரஸ் கட்சிக்கு 1200 கோடி ரூபாய், மொத்தம் 16000 கோடி ரூபாயில் நன்கொடை பத்திரம் மூலமாக வந்த தொகையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் 6000 கோடி ரூபாய் நன்கொடையாக கிடைத்திருக்கிறார். இது தொடர்ந்து அரசியல் கட்சிகள் சொன்னது போல, எதிர்கட்சிகள் கூறியது போல கள்ளப்பணத்தை கொடுப்பதற்கு இது வழிவகுக்கும். அரசிடமிருந்து சலுகை பெறுவதற்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை அந்த தொழிற்சாலை அதிபர்களும் கார்ப்பரேட் கம்பெனிகளும் கொடுப்பார்கள். நன்கொடை பெறுவதில் வெளிப்படைத்தன்மை இருக்காது. அது மட்டுமல்லாமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் சமநிலையில் தேர்தலை சந்திக்க வேண்டியது என்ற நிலை இருக்காது என்றெல்லாம் கூறினோம். இப்பொழுது உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மரணஅடி. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி பல மாநிலங்களில் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு, மகாராஷ்டிரா மாநிலம், கர்நாடக மாநிலம், கடந்த காலத்தில் கர்நாடக மாநிலம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் கூட அவங்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அது ஈடுபடவில்லை. இது போன்ற மாநிலங்கள், புதுச்சேரி மாநிலத்தில் கூட அந்த வேலை நடந்தது. நான் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து அவருடைய கட்சிக்கு இழுப்பதும், பெரும்பான்மையான எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ப்பிற்கும் அந்த பணம் பயன்படுத்தப்பட்டது. தவறான முறையில் பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற இந்த பணத்தை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தியது. உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக நிதிகள் அரசியல் கட்சியில் கொடுப்பதிலே வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும், இது கள்ளப்பணத்தை ஒழிக்கும் என்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி மிக சிறந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இது பாராட்டுதலுக்குரியது. இருந்தாலும் கூட மோடி அரசாங்கம் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து அந்த தீர்ப்பை ரத்து செய்கின்ற வேலையை கூட செய்யலாம். ஆனாலும் இந்த நாட்டு மக்கள் மத்தியில் பாரதிய ஜனதாவுடைய அதிகார துஷ்பிரயோகம் வெளிப்படையாக தெரியும். மத்தியில் உள்ள மோடி அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அந்த கோரிக்கையை முன்வைத்து முன்னாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றங்களுக்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் என்ற முறையை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இதை எதிர்க்கட்சிகள் எல்லாம் எதிர்க்கின்றன. இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு,
மக்கள் எல்லாம் பல மாநிலங்களில் பல சமயங்களில் தேர்தல் நடைபெறும், சில மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெறும். பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இறந்துவிட்டால் இடைத்தேர்தல் வரும். ஆகவே இது நடைமுறைக்கு ஒத்து வராது. இப்பொழுது இருக்கிற முறையே சரியானது என்று கூறி வருகிறோம். ஆனால் மோடி அரசு எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பை மீறி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள். குறிப்பாக பாராளுமன்ற தேர்தல் நடத்துவதற்கு பல கட்டங்களாக நடத்துகின்ற இந்த மோடி அரசாங்கம் 22 மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பாராளுமன்றத்துக்கு ஒரே தேர்தல் கட்ட நாங்கள் நடவடிக்கை எடுத்து கோப்பு அனுப்பணும் என்று சொன்னார். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் 2022ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திலே கேள்வி கேட்கும் பொழுது அது போன்ற கோப்பு உள்துறை அமைச்சரகத்திலேயோ மத்திய நிதி அமைச்சரத்திலேயோ இல்லை என்று பதில் வந்திருக்கிறது. இப்பொழுது அந்த சட்டமன்றம் கட்டுவதற்கான நிதி 670 கோடி ரூபாயாக இப்பொழுது உயர்த்தி இருக்கிறார்கள். சட்டமன்றம் மற்றும் தலைமைச் செயலகம் இணைந்து கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்க போவதாக கூறினார்கள். இது நடைமுறைக்கு வருமா? இதற்கான நிதி எங்கிருந்து வரும்? சட்டமன்றம் கட்டுவதற்கு மத்திய அரசு நிதி கொடுக்காது. நான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இதற்காக முயற்சி செய்யும் பொழுது அப்பொழுது இருந்த பாராளுமன்ற சபாநாயகர் அவர்கள் சட்டமன்றம் கட்டுவதற்கு மத்திய அரசு நிதி வழங்காது என்று தெளிவாக கூறிவிட்டார். இது யாரை ஏமாற்றுகின்ற வேலை? இப்பொழுது இருக்கிற சட்டமன்றத்தை